வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபார்முலா வீடியோலாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு ஆல் போர்டு நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு ஃபார்முலா தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்த ரிசல்ட்டில் வச்சு நமக்கு எந்த மாதிரி ரெகுலராக வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறதையே நம்ம பார்க்கலாம். அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெருக்கல் மெத்தேடில் தான் எடுத்திருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம 950 ரிசல்ட்டில் இருந்து தான் இப்போது நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு, தொடர்ந்து எப்படி பாஸ் ஆகிட்டு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எந்த மாதிரி நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது 950 நமக்கு 21ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 950 போட்டுக்கிறோம், பெருக்கல் 97. இதுதான் ஃபார்முலா. பார்த்திங்கன்னா இதில் என்ன கிடச்சிருக்கு, 150ன்னு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 150ன்னு கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ அடுத்த நாள் இந்த 150லேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸாக வரணும், வந்தே ஆகணும். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 251 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லேயும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம், உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா 5-1 பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடியே நான் லைவாக போட்டு காட்டுறேன், ரெகுலராக எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் என்ன நம்பர்ஸ் வருதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். 1-5 நமக்கு பாஸ் ஆகிருச்சு வந்த ரிசல்ட்டுக்கு. பார்த்திங்கன்னா 251 22ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. இதில் நமக்கு 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலேயும் சி போர்டுலேயும். இப்போது இதே மெத்தேடில் 251 பெருக்கல் 97ன்னு போடுறேன். இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக அடுத்த நாள் வரணும். லாஸ்ட்டாக என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 347ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு ஏ போர்டில் 3ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. இதை போர்டு நம்பர்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி நாள் நமக்கு 150ன்னு கிடச்சிச்சு, பி போர்டுலேயே அந்த போர்டுக்கே 5ன்னு பாஸ் ஆகிருச்சு. இதை போர்டுக்கும் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்காங்க, சரிங்களா? போர்டுலேயும் நமக்கு பாஸ் ஆகுது, அந்தந்த போர்டுக்கே பாஸ் ஆகிரும். ஆல் போர்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு 23ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கும் நமக்கு வின்னிங் கிடச்சிருச்சு. இப்போது 380 ரிசல்ட்டு, 380 பெருக்கல் 97. இதில் என்ன நம்பர் நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு, 860ன்னு கிடச்சிருக்கு. 860ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கிற நம்பரில், சரிங்களா? அதாவது இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து தொடர்ந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் பாஸ் ஆகிருது. போர்டுஸுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்தந்த போர்டுக்கும் பாஸ் ஆகுது. நம்ம ஆல் போர்டாக எடுக்கையிலையும் தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். இதை நம்ம எப்படி எடுத்து வின்னிங் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸையும் இந்த ஒரு மெத்தேடையும் மேட்ச் பண்ணையில் ரெகுலராக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 24ஆம் தேதி வந்திருந்த ரிசல்ட்டு 639. இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு ஏ போர்டில் 6ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. இந்த ஃபார்முலா படி நமக்கு கிடைச்சதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 639 பெருக்கல் 97ன்னு போகிறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், 9, 8, 3, சரிங்களா? இதில் நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருச்சு, சரிங்களா? பி போர்டில் 9ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும்,
494 ரிசல்ட் வந்துருந்துச்சு நமக்கு 25ஆம் தேதி. இதில் பி போர்டு 9ங்கிறது பாஸ் ஆயிருச்சு நமக்கு ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர்லேருந்து. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் 97ன்னு போடுறோம். அதிலேருந்து அடுத்த நாள் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வருது. இப்போது 25ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 494 ரிசல்ட்டு, சரிங்களா? 494 பெருக்கல் 97ன்னு போடுறோம், சரிங்களா? இதிலேருந்து அடுத்த நாள் என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 918ன்னு கிடச்சிருக்கு. இந்த 918 லாஸ்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரணும். நீங்களே பாருங்கள், ஆல் போர்டு வந்து நமக்கு 8ங்கிறது 2 போர்டு பாஸ் ஆயிருச்சு. ஏ போர்டும் பாஸ் ஆயிருச்சு, பி போர்டும் பாஸ் ஆயிருச்சு. இந்த மெத்தேடில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஏ போர்டு பி போர்டு தான் அதிகமாக வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. அந்தந்த போர்டுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தேடை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போது நமக்கு இந்த மெத்தேடிலேருந்து ஏ போர்டும் பி போர்டும் 8 பாஸ் ஆயிருச்சு. இதே மெத்தேடில் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 26ஆம் தேதி வந்து நமக்கு வந்த ரிசல்ட்டு 885 ரிசல்ட்டு. 885 பெருக்கல் 97ன்னு போடுறோம், சரிங்களா? இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்தந்த போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டாக எடுக்கையிலையும் தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும். இதில் என்ன நம்பர் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள், 845ன்னு கிடச்சிருக்கு. அதாவது இன்றைக்கி நமக்கு நடந்த ட்ராவுக்கு வந்து வியாழக்கிழமை நடந்த கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 824 ரிசல்ட்டு, சரிங்களா? 824 இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் வந்து ஏ போர்டுலேயும் நமக்கு 8ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் நமக்கு 4ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடில் இருந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருச்சு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு கூட. இப்போது அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இந்த மெத்தேடு படியே பார்க்கலாம். 824 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இந்த மெத்தேடில் நம்ம பார்த்துடலாம் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான நம்பர்ஸு தான் வந்து பார்க்க போகிறோம். 6வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா 386வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 824 பெருக்கல் 97ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 928ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வந்து ஆல் போர்டு இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. எந்த போர்டில் என்னையோடைய மெத்தேடில் இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்க்கையில் வந்து நமக்கு சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சி போர்டுக்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருங்கிறது சி போர்டு தான் காட்டுது. பி போர்டில் நமக்கு காட்டக்கூடிய 9ஆம் நம்பர் பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டு வரலாம். இந்த மாதிரி ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர்டுக்கு என்னையோடைய கணக்கில் இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து 2, 9, 8 இந்த நம்பர்லேருந்து எந்த போர்டுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி 100% வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா நம்பர்களுமே இந்த வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு மெத்தேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை போட்டு பெருக்கல் 97ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து தொடர்ந்து வந்து வின்னிங் நம்பர்ஸ் வருது. அது வந்துச்சுன்னா என்னையோடைய கணக்கில் இந்த போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஏ போர்டு 2, பி போர்டில் 9, சி போர்டில் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த போர்டு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அந்த நம்பரை மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா
100% உங்களுக்கு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு மெத்தேடு வந்து. நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நமக்கு கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 4ங்கிறதெல்லாம் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லாம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார்மலாகவும் ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.